Audio Jungle. Audio Jungle. திருமதி இலங்கை உலக அழகி 2025க்கான பட்டத்தை சுவீகரித்த சபீனா யூசுப். திருமதி உலக அழகி போட்டி பிரம்மாண்டமாக நடைபெற்ற நிலையில் அதன் இறுதிப் போட்டியில் சபீனா யூசுப் திருமதி இலங்கை உலக அழகி 2025 என முடிசூடப்பட்டார். உலகளவில் திருமணமான பெண்களுக்கான பழமையான மற்றும் மிகப்பெரிய சர்வதேச அழகு போட்டியாக அங்கீகரிக்கப்பட்ட திருமதி உலக அழகி போட்டியில் அவர் இப்போது இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளார். திருமதி அழகிகளுக்கான இந்த போட்டி அதன் வெற்றியாளர்களுக்கு சர்வதேச மேடைகளில் தங்கள் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்த ஒரு உலகளாவிய தளத்தை வழங்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மருத்துவத்துக்கான நோபல் பரிசு 3 பகிர்ந்தளிப்பு. 2025ஆம் ஆண்டின் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் மருத்துவம், இரசாயனவியல், பௌதிகவியல், இலக்கியம், பொருளாதாரம், அமைதி ஆகிய துறைகளில் மகத்தான சாதனை படைப்பவர்களுக்கு ஆண்டுதோறும் நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. நோபல் பரிசு ஒரு பதக்கம், சான்றிதழ் மற்றும் ரொக்க பரிசு அடங்கியது. அக்டோபர் மாதம் என்றாலே நோபல் பரிசு காலம் என்று பொருளாகும். 6 நாட்கள் 6 பரிசுகள் அறிவிக்கப்படும். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அமெரிக்காவைச் சேர்ந்த மேரி இ பிராங்கோ, ஃப்ரெட் பிராம்ஸ்டெல் மற்றும் ஜப்பானைச் சேர்ந்த ஷிமோன் சகாகுச்சி ஆகியோருக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஸ்வீடனின் கரோலின்ஸ்கா மையத்தின் நோபல் குழு வெளியிட்ட அறிவிப்பில் கூறியதாவது: அமெரிக்காவைச் சேர்ந்த மேரி இ பிராங்கோ, ஃப்ரெட் பிராம்ஸ்டெல் மற்றும் ஜப்பானைச் சேர்ந்த ஷிமோன் சகாகுச்சி ஆகியோர் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் பற்றிய ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களது கண்டுபிடிப்புகள் புற்றுநோய் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி மூலம் சிகிச்சை அளிக்கும் ஆராய்ச்சிக்கு வழிவகுத்துள்ளன. இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு கடந்த 6ஆம் தேதி முதல் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடைசியாக பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசுக்கு ஜோயல் மோகே அமெரிக்கா, பிலிப் அக்கியான் பிரான்ஸ் மற்றும் பீட்டர் ஹோவிட் இங்கிலாந்து ஆகிய 3 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் தெரிவித்துள்ளது. புதுமை சார்ந்த பொருளாதார வளர்ச்சியை விளக்கியதற்காக இவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் மூலம் நீடித்த வளர்ச்சிக்கான முன்னிபந்தனைகளை அடையாளம் கண்டதற்காக பரிசு தொகையில் 50% ஜோயலுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 50% பரிசு தொகை படைப்பூக்க அளிப்பு மூலம் நீடித்த வளர்ச்சிக்கான கோட்பாட்டை உருவாக்கியதற்காக பிலிப் அக்கியான் மற்றும் பீட்டர் ஹோவிட் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பிரான்சின் பிரதமராக மீண்டும் செபாஸ்டியன் லெகோனு நியமனம். பிரான்சின் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரான் பதவியிலிருந்து விலகிய செபாஸ்டியன் லெகோனுவை மீண்டும் பிரதமராக நியமித்துள்ளார். பதவியேற்ற சில வாரங்களில் தமது பதவியை ராஜினாமா செய்த 39 வயதான செபாஸ்டியன் லெகோனு தற்போது புதிய அமைச்சரவை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார் என பிரான்ஸ் ஜனாதிபதியின் அலுவலகம் அறிக்கையொன்றூடாக தெரிவித்துள்ளது. ஹங்கேரி எழுத்தாளருக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு. 2025ஆம் ஆண்டு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு ஹங்கேரி எழுத்தாளர் லாஸ்லோ கிராஸ்னா ஹோக்காய்க்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்துக்கு மத்தியிலும் கலையின் சக்தியை உறுதிப்படுத்தும் லாஸ்லோவின் கவர்ச்சியான தொலைநோக்கு பார்வை கொண்ட பணிக்காக வழங்கப்படுவதாக நோபல் பரிசு குழு தெரிவித்துள்ளது. ருமேனிய எல்லைக்கு அருகிலுள்ள ஒரு நகரத்தில் பிறந்த லாஸ்லோ கிராஸ்னா ஹோக்காய் சட்டான்டாங்கோ என்ற தனது முதல் நாவலை 1985 வெளியிட்டார். அது முதல் ஹங்கேரியில் இலக்கிய ஆளுமைகளில் ஒருவராக இவர் விளங்கி வருகிறார்.
உலகின் சிறந்த தேர்தல் ஆணைக்குழுவாக இலங்கை தேர்தல் ஆணைக்குழு. பாராளுமன்றங்களுக்கான கண்காணிப்பு தொடர்பான சர்வதேச நிறுவனம் ICBS மற்றும் பொஸ்வானா சுயாதீன தேர்தல் ஆணைக்குழுவும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த 21வது சர்வதேச மாநாட்டின் கணிப்பீட்டில் உலகின் சிறந்த தேர்தல் ஆணைக்குழுவாக இலங்கை தேர்தல் ஆணைக்குழு தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த மாதம் 3ஆம் தேதி இடம்பெற்ற 21வது வருடாந்த மாநாட்டின் கணிப்பீட்டிலேயே எமது தேர்தல் ஆணைக்குழு முதலாவது இடத்தை பெற்றுக்கொண்டுள்ளமை வெளியிடப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார். இரசாயனவியலுக்கான நோபல் பரிசு 3 பகிர்ந்தளிப்பு. 2025ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசுகள் தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் இரசாயனவியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை 3 பேருக்கு பகிர்ந்து வழங்க அறிவிப்பு வெளியானது. ஸ்வீடனில் இன்று வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பில் இந்த ஆண்டுக்கான இரசாயனவியல் நோபல் பரிசு ஜப்பானைச் சேர்ந்த சுசுமு கிட்டகவா, ஆஸ்திரேலிய விஞ்ஞானி ரிச்சர்ட் ராப்சன் மற்றும் அமெரிக்க விஞ்ஞானி ஒமரியம் யாக்கி ஆகியோருக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் 3வரும் உலோக ஆர்கானிக் கட்டமைப்புகள் பற்றிய வளர்ச்சியில் அளித்த முக்கிய பங்களிப்பிற்காக இந்த பெருமையை பெற்றுள்ளனர்.